ஜனநாயகன் படம் மறு ஆய்வுக்கு அனுப்ப வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்போது வாதங்கள் என்ன முன்வைக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணா? நிச்சயமாக மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையே தற்போது மத்திய அரசு வழக்கறிஞரின் வாதத்தின் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த புகார் தொடர்பாக தான் நீதிபதி அந்த புகார் என்ன என்பது குறித்து அந்த கடிதத்தை அவர் படித்து பார்த்திருக்கிறார். அந்த கடிதத்தை படித்து பார்க்கும் பொழுது இது ஒரு நிலைக்கத்தக்க கூடிய ஒரு புகார் அல்ல எனவும், இது தாங்கள் ஆட்சேபம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் என்பது பரிசீலிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை மட்டுமே இந்த புகாரில் குறிப்பிட்டிருப்பதாக நீதிபதி முன்வைத்திருக்கிறார். இருப்பினும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தணிக்கை குழுவை சேர்ந்தவர்களே சில புகார்களை தெரிவித்திருக்கிறதாகவும், அந்த அடிப்படையில் தான் மறு ஆய்வுக்கு தங்கள் அதிகாரத்திற்கு ஏற்ப மறு ஆய்வுக்கு பரிந்துரை செய்திருப்பதாக அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த புகார் என்பது எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிபதி முன்வைத்திருக்கிறார். நேரடியாக வந்து வழங்கினார் என்ற ஒரு கருத்தை மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்ற ஒரு முக்கியமான வாதத்தை மத்திய அரசு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாகவும், இது முழுமையாக வழங்குவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இது தொடர்பான நீதிமன்றத்தை நாட முடியாது என்ற ஒரு முக்கியமான கருத்தை, ஒரு வாதத்தை மத்திய அரசு வழக்கறிஞர் ARL சுந்தரேஷ் இந்த வழக்கின் போது முன்வைத்துக் கொண்டு வருகிறார். இந்த படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பும் பட்சத்துல என்னென்ன விஷயங்கள் அதுல அனுமதிக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏதேனும் சொல்லியிருக்கிறாரா? விவரங்கள் ஏதேனும் சொல்லியிருக்கிறாரா? தற்போதைய பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு குழு இதை ஆய்வு செய்திருக்கிறது. இந்த ஆய்வு செய்த குழுவிடம் புகார் என்பது ஒன்று வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த குழுவை சார்ந்தவர்களுக்கும் சில ஆட்சேபங்கள் என்பது இருந்திருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து குழுவின் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒரு ஐவர் குழுவிற்கு இது மறு ஆய்வு செய்ய பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக என்னென்ன காட்சிகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனை என்பது குறித்து தெரிவிக்காமல் 14 காட்சிகள் நீக்க பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வந்த புகார் என்ன என்பது குறித்து அவர் பார்க்கும்போது ஏற்கனவே நேற்று வாதத்தின் போது மத ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருப்பதாகவும் இந்த படத்தில் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி அந்த கடிதத்தை படித்துவிட்டு இதில் நிலைக்கத்தக்க கூடிய ஒரு புகாராக இதை பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை இந்த விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக திரைப்பட சான்றிதழ் வாரியம் என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான வாதத்தை ASG அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்திருக்கிறார். தற்போது இந்த முழுமையான வாதத்தை கேட்ட நீதிபதி ஜனவரி 5ஆம் தேதி இது குறித்து தணிக்கை வாரியம் படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்து விட்டதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இந்த பரிந்துரைகள் குறித்தும் காட்சிகளை நீக்கப்பட்டது குறித்தும் மறு ஆய்வு செய்வது குறித்தும் பட தணிக்கை குழு என்பது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்ததாக தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் இதற்கான முடிவு எட்டப்படுமா இல்ல மேலும் நீட்டிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா கிருஷ்ணா? தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் ஜனநாயகன் படத்தில் எந்தவித காரணத்திலும் ஒரு சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுவிடக் கூடாது எனவும், வந்த புகாரையும் கருத்தில் கொண்டு தணிக்கை குழு அதிகாரிகள் செயல்படுவதால் அதற்கு ஏற்றாற்போல் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பது தற்போது மத்திய அரசு வழக்கறிஞரின் வாதத்தின் மூலம் தெரிய வருகிறது. ஏற்கனவே ஐவர் கொண்ட குழு ஆய்வு செய்த போது 14 காட்சிகளை நீக்க பரிந்துரைப்பது குறித்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும், திரைப்பட சான்றிதழ் வாரியம் மூலமாக தகவல்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாக நீதிமன்றத்தை இவர்கள் நாடி இருக்கிறார்கள். இது சட்டப்படி முடியாது என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் முன்வைத்த பிறகும் ஒரு படத்தை தேதியை வெளியிட்டு அதற்கு முன்பாகவே நீங்கள் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை நீங்கள் மத்திய அரசின் தணிக்கை சான்றிதழ் வாரியத்திற்கு நிர்பந்திக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இந்த வழக்குல நீதிபதி பல்வேறு கேள்விகள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த கேள்விகள் மட்டும் ஒருமுறை பட்டியலிட முடியுமா கிருஷ்ணா? நிச்சயமாக இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முக்கியமாக மத்திய அரசு வழக்கறிஞர் சுந்தரேஷ் ஆஜராகி நீதிபதி கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்து வருகிறார். நீதிபதி
PT ஆஷா முக்கியமாக இந்த ஜனநாயகன் படத்திற்கு எதிராக வந்த புகார் என்ன என்பது குறித்து கேட்டறிந்துள்ளார். அது தொடர்பாக அந்த புகார் கடிதத்தை முழுமையாக படித்துவிட்டு புகாரில் கூறப்பட்டுள்ள காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த புகாரை முழுமையாக படித்துவிட்டு எனது ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் இந்த புகார் என்பது நிலைக்கத்தக்கது என்பது குறித்த ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இது தொடர்பான அதாவது தணிக்கை சான்றிதழ் வாரியம் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல்களாக தெரிவித்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான சர்ச்சனைகள் இந்த படத்தில் இருக்கிறது என்பது குறித்த கேள்விகளை மத்திய அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்விக்கு பல்வேறு பதில்களை மத்திய அரசு வழக்கறிஞர் ARL சுந்தரேஷ் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தாங்கள் இந்த விவகாரத்தில் முறையாக நடவடிக்கைகளை பின்பற்றி இருப்பதாகவும் பாதுகாப்பு சம்பந்தமான பல்வேறு துறைகள் சார்ந்த சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அதற்கு நிபுணர்கள் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவுரையை தெரிவித்திருப்பதாகவும் காட்சிகளை நீக்குவது தொடர்பாக பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான அனைத்து தகவல்களையுமே நாங்கள் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் மத்திய அரசு வழக்கறிஞர் நீதிபதி கேட்ட கேள்விக்கும் திரைப்பட சான்றிதழ் வாரியம் தரப்பிலான பல்வேறு கருத்துக்களையும் வாதங்களாக முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.